அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய அரசாங்கத்திற்குள் வந்திருக்கிறோம். ஒரு புதிய எழுப்புதலை நாம் பார்க்கிறோம். அதற்காக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இன்றைக்கு சட்டசபையிலே தலைவராக இருக்கிற ஜேசிடி பிரபாகர் ஐயா கர்த்தருக்கு பயந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை. 5000 வேத புத்தகம் இல்லாத மக்கள் கையிலே கொடுத்து இந்த ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். மற்றும் 2-3 எம்எல்ஏக்கள் ஆண்டவர் அறிந்தவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு முதல் அமைச்சர் விஜயனுடைய தந்தை அவர் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவருடைய தாய் எப்படி பாட்டி அவருக்கு எப்படி வேதத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், எப்படி ஜெபித்தார்கள், எப்படி ஜெபத்தோடு வளர்க்கப்பட்ட பிள்ளை என்று கேள்விப்படும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். வாளாக்காமல் தலையாக்குவீர், கீழாக்காமல் மேலாக்குவீர், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவீர். அந்த வசனத்தின்படியே பூமி உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி பண்ணியிருக்கபடியால் ஆண்டவருக்கு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 13ஆம் அதிகாரத்தின்படி உயர்ந்த அதிகாரிகளுக்கு நாம் ஜெபிக்கும்படி வேதம் கேட்டுக்கொண்டபடியால் நான் அவருக்காக தினமும் ஜெபிக்கிறேன். சமாதானத்திற்காக ஜெபிக்கிறேன், சந்தோஷத்துக்காக ஜெபிக்கிறேன். ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்திற்காக, குடிப்பழக்கம் போதைப் பொருளுக்கு அடிமைத்தனத்தின் மக்கள் விடுதலை அடையும்படியாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். கர்த்தரை நாம் மையப்படுவதாக ஒரு புதிய தமிழகத்தை நாம் காண்போம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கும். இயேசுவை நாம் மாத்திரம் மையப்படுவதாக. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது சமாரியாவிலே பெரிய ஒரு பஞ்சம் இருந்தது. மழை பெய்யாமல் இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் எலியாவை பார்த்து, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பித்து நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடுவேன் என்றார். ஆகாப் என்கிற பொல்லாத ஒரு ராஜா இந்த எலியானால்தான் மழை பெய்யவில்லை என்று அவனை எப்படியாவது சங்காரம் பண்ண வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ போய் உன்னை அவனுக்கு காண்பி என்று. நம்ம ஒருவராக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, அவன் தலையை வாங்க தேடுகிறான், நான் எப்படி போய் அவனிடத்திலே நான் தான் எலியா என்று சொல்வேன் என்று. ஆனால் அந்த வேதத்திலே உள்ள எலியாவை பார்க்கிறோம். அவன் மிகவும் தைரியம் உள்ளவனாக இருந்தான். அவன் அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருந்த ஒபதியாவை பார்த்து சொல்கிறான், நீ போய் சொல்லு ஆகாபுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று. இந்த ஒபதியா கர்த்தருக்கு பயந்தவர் என்று வேதவசனம் சொல்கிறது. தீர்க்கதரிசிகளை காப்பாற்றினவர் என்று கூட வேதவசனம் சொல்கிறது. ஆனாலும் அவருக்குள்ளே ஒரு பயம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து கொண்டு மோங்குப்புற விழுந்து, நீர் ஆண்டவனா எலியா அல்லவா என்று கேட்டான். அதற்கு நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல்லுன்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படி நீர் உமது அடியானை அவன் கையிலே ஒப்புக் கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷனை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தை அந்த ஜாதியும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்பொழுது ராஜா எலியாவை கொல்லும்படியாக வயதகடி கொண்டு இருக்கிறான். இப்பொழுது எலியா ஒபதியாவிடத்திலே சொல்கிறான், நீ போய் ஆகாபிடத்திலே சொல், நான் வந்திருக்கிறேன் என்று. அப்பொழுது ஒபதியா தேவனுக்கு பயந்த மனுஷன்தான், தீர்க்கதரிசியை காப்பாற்றினவன் தான். ஆனாலும் தன் உயிருக்கு பயப்படுவதை நாம் பார்க்கிறோம். நீ போய் உன் ஆண்டவனுக்கு எலியா வந்திருக்கிறேன் என்று சொல் என்று சொன்னபவன் என்ன சொன்னான் பாருங்கள். நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திலே போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். எலியா கர்த்தருக்கு பயந்த ஒரு தீர்க்கதரிசி. ஒபதியாவும் அரசாங்கத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆனால் அவனிடத்திலே மனுஷ பயமும் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு வேடிக்கையாக இருந்தது. எலியாவே, நான் போய் ஆகாபிடத்தில் சொல்லும்போது திரும்பி வந்து பார்த்தால் உம்மை நான் பார்க்காமல் போய்விடக்கூடும். ஏனென்றால் நீர் ஆவியானவரால் எடுத்து செல்லப்படுகிற ஒரு கர்த்தருடைய மனுஷன். ஜெட் ஏர்வேஸ், அமெரிக்கன் ஏர்வேஸ், எமிரேட்ஸ் ஏர்வேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹெவன் ஏர்வேஸ். இந்த எலியாவெல்லாம் ஹெவன் ஏர்வேஸில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு ஆவியானவரே அவர்களை கொண்டு போய் விடுவாராம். இது வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய
கந்தாகே அவளுடைய மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தினுடைய சேர்ந்து கொள்ள என்று பிலிப்பிடத்தில் சொல்கிறத பார்க்கிறோம். சமாரியாவிலே பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது பிலிப். இப்பொழுது ஒரு மனிதனுக்காக ஒரு தேரின் பின்னாக ஓடுவதற்கு ஆவியானவர் கட்டளையிடுகிறார். பாருங்கள், என்ன சந்தோஷமாக இருக்குது. நாட் ஒன்லி மாஸ் இவாஞ்சலிசம், எ பர்சனல் இவாஞ்சலிசம், எ இவாஞ்சலிஸ்ட் ரெடி அட் எனி காஸ்ட் டு மீட் வித் யுவர் சோல். ஒரு ஆத்மாவை சந்திப்பதற்காக பெரிய எழுப்புதலை விட்டுட்டு இவர் ஓடுகிறார். அப்பொழுது அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறான். ஓடி சென்று ரதத்தோடு ஏறிக்கொண்டு நீ வாசிப்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டால், யாராவது சொன்னால்தானே எனக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது இவர் வேத வாக்கியங்கள் அனைத்தையும் விளக்கி சொல்லும் பொழுது அவன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். ஞானஸ்நானம் பெற வேண்டும், தண்ணீர் இருக்கிறதே, அப்படி என்றால் தடை என்ன என்று கேட்கும் பொழுது பிலிப்பு தண்ணீரில் இறங்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். அடுத்தபடியாக நான் பார்க்கும் பொழுது அவர் தண்ணீர்லேருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வெளியே போனான். நியூ டெஸ்டமென்ட், ஹெவன் ஏர்லைன்ஸ், ஜெட் ஏர்வேஸ் இருக்கிறது, அமெரிக்கன் ஏர்வேஸ் இருக்கிறது, எமிரேட்ஸ் இருக்கிறது. இங்கே பார்த்தா ஹெவன் ஏர்வேஸ்லே அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வல்லமையின் ஆவியானவர் நமக்குள் வந்து விட்டால் அற்புதங்கள் நடக்கும். எதிர்பார்க்காத, நினைத்தே பார்க்க முடியாத காரியங்கள் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்ததை அறிந்த ஒபதியா சொல்கிறார், உம்மை தேவதூதன் கொண்டு விட்டால் நாகாபடத்தில் என்ன சொல்லுவேன் என்று கேட்கின்றான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான். ஆனால் அவன் வாழ்க்கை இருந்த ஒரு குறை என்ன? மனுஷனுக்கும் பயப்படுகிறான், தேவனுக்கும் பயப்படுகிறான். ஆனால் எலியா தேவனுக்கு மட்டும்தான் பயப்படுகிறான். ஆனால் ஒபதியாவோ மனுஷ பயம் அவன் அதிகமாக ஆட்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்கு பயப்படுகிறவன் மனுஷனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனுக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான். வேதம் சொல்கிறது, பயப்படுற ஆவி ஆண்டவர் நமக்கு தராமல் அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பக்தர்கள் சொன்னாங்க, உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கு நான் திரும்பி வரமாட்டேன் என் தேவனாலே என்று எத்தனை உத்தரவாதம் உள்ளவர்களாய் they live dangerously for God. ஆபத்தான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது, தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணக்கூடாது, பெரிய படைமுயற்சி கூட்டங்கள் நடத்தக்கூடாது. உடனே பயந்து போய் யாருமே தெருவிலே பிரசங்கம் பண்ணாத அளவிற்கு இப்பொழுது நம்ம நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எலியா அப்படிப்பட்டவன் அல்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வழிகளிலே கர்த்தருடைய காரியத்தை செய்கிறபடியால் அவனுக்குள்ளாக ஒரு ஹோலி போல்ட்னஸ், ஒரு பரிசுத்தமான தைரியம் இருந்தது. இப்பொழுது ஒபதியா போய் சொல்கிறான், ஆகாபிடத்தில் எலியா வந்து விட்டான். அப்பொழுது எலியா கேட்கிறான், ஓ நீதான் மனிதர்களை கலக்கிறவனா? இந்த தேசத்தை கலங்க பண்ணுகிற நீ அல்லவா? அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுற நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றினால் நீர் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீக்கதரிசிகள் 450 பேரையும், இசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்திலே கொண்டு வர ஆட்களை அனுப்புங்கள். பிரிங் ஆல் யோர் ப்ராஃபிட்ஸ். உன்னுடைய பாகால் தீர்க்கதரிசிகள், போலியான தீர்க்கதரிசிகளை கொண்டு வாருங்கள், நானும் வருகிறேன், சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். அது என்ன சவால் தெரியுமா? அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவனே தேவன். எந்த மட்டும் குந்தி குந்தி 2 நினைவுகளால் நீங்கள் நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். என்றைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் தெய்வம் என்று அறிந்த மக்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அல்லாவிட்டால் இருமனம் உள்ளவர்களாய் வருகிறவர்கள் கர்த்தரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன், திங்கட்கிழமை எங்கே போனான், செவ்வாய்க்கிழமை எங்கே போனான், சனிக்கிழமை எங்கே போனான் சொல்வான், காணாமல் போன ஆடு என்று. வேதத்திலே காணாமல் போன ஆடு ஒரு தடவை தான் போனது. ஆனால் சில ஆடுகள் ஒவ்வொரு வார கடைசியிலும் போய்கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜெபம் பண்ணுவார்கள், ஆண்டவரே நம்முடைய இரத்தத்தாலே என்னை நீ கழுவும் என்று. அந்த பரிசுத்த இரத்தத்தை நீங்கள் டேப் வாட்டர் என்று நினைக்கிறீர்களா? வார வாரம் உங்களை கழுவுவதற்கு வேத வசனம் சொல்கிறது, பாவியான பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நீ போய் நீ பாவம் செய்யாதே. ஆம்,
கர்த்தருக்குள் வந்தவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள், அவரை தன் இதயத்தில் வைத்திருப்பவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். கர்த்தர் நமக்குள் வந்துவிட்டால் பாவம் செய்ய வேண்டும் என்ற ஆவல் விருப்பமே இருக்காது. ஏனென்றால் பரிசுத்தர் எனக்குள்ளே வந்துவிட்டார், பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே வந்துவிட்டார். ஆண்டவர் நமக்குள் வந்துவிட்டால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால் விரட்ட முடியும். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது பாகால தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள் தைரியமாக. நாம் 450 பேர் அல்லவா, இவன் ஒருவன் தானே, இவன் ஒரு தீர்க்கதரிசி தானே, நாம் அப்படி அல்லவே என்று மிகுந்த சந்தோஷத்தோடு இப்பொழுது பலிபீடத்தை கட்டுகிறார்கள், பலியை வைக்கிறார்கள். இப்பொழுது சத்தமிட ஆரம்பிக்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள். அவர்கள் பாகாலை அவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார்கள். காலையிலிருந்து மாலை வரையிலும் கூப்பிட்டார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. மத்தியான வெளியிலே கூப்பிட்டார்கள், உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். அப்பொழுது எலியா, உன் தேவன் ஒருவேளை தியானத்தில் போயிருப்பான், அலுவலாயிருப்பான், அல்லது பிரயாணமாய் போயிருப்பான், தூங்கினாலும் தூங்குவான் என்று அவர்களிடத்தில் பேசுகிறான். People who know their God will do great exploits in His name. கர்த்தரை அறிந்த ஜனமும் பராக்கிரமம் செய்யும். I know whom I have believed. நான் விசுவாசிப்போர் என்ன நான் அறிந்திருக்கிறேன். 1000 10,000 எனக்கு எதிராக வந்தாலும் ஒரு வழியாக வர்றவன் 7 வழியாக ஓடி போவான். என் தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அது ஒன்றாகிலும் தரையிலே விழாது. என்னை தொடுகிற கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார் என்கிற உத்தரவாதம் உள்ள தைரியம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க பயப்படவே மாட்டாங்க. கூப்பிட்டாங்க, கீறிக்கிட்டாங்க, சத்தமாக கூப்பிட்டாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, பொய்யான கடவுளுக்கு உண்மையான பக்தர்கள் எவ்வளவாய் கூப்பிடுகிறார்கள். காலையில் 4:30 மணிக்கே கூப்பிடுகிறார்கள், தினம் 5 தடவை கூப்பிடுகிறார்கள், கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். காது இருந்தால் தானே அவர் கேட்பார். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையான கடவுளுக்கு பொய்யான பக்தர்கள், பொய்யான கடவுளுக்கு உண்மையான பக்தர்கள். என்னை எத்தனை கிறிஸ்தவங்க காலையில் 5:30 மணிக்கு நீங்கள் எழும்ப முடியும்? சத்தமாக ஜெபிக்க முடியும், வாயை திறந்து ஜெபிக்க முடியும். நீங்கள் ஜெபிப்பது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற அளவுக்கு ஜெபிப்பீங்களா? அல்லாவிட்ட பெட்ஷீட் எடுத்து போற்றி அப்படியே வாய் மௌனமாக ஜெபம் பண்ணுறீங்களா? சிஸ்டர் மௌனமாக ஜெபிக்க, மௌனமாக சாப்பிட முடியுமா? மௌனம் சண்டை பிடிக்க முடியுமா? மௌனமாக பண்ண முடியாதுல்ல, வாயை திறந்தால் தானே முடியும். கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அதிகாலையில் கர்த்தரை ஸ்தோத்திர பலியோடு அவரிடத்தில் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். Ignite the fire in you. John the Baptist baptized you with water. Somebody comes after me, will baptize me with spirit and fire. எனக்கு பின்னால் ஒருவர் இருக்கிறார், அவர் வருவார், அவர் ஆவியினாலும் அக்கினியினால் என்னை அபிஷேகிப்பார் என்று சொன்ன அபிஷேகத்தின் நாட்கள் இது, அக்கினியின் நாட்கள் இது. அனல் மூட்டு எரிந்து பிரகாசி, எரிந்து ஒளிகொடு என்றெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தியான வேளையிலே அவன் சொன்னான், உன் கடவுள் ஒருவேளை தூங்க போயிருப்பார், அலுவலாக இருப்பார், தியானத்தில் இருப்பார், கூப்பிடுங்கள். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். ரத்தம் தங்கள் மேல் வடிய மட்டும் கத்திகளும் ஈட்டிகளால் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேளையிலே அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் இப்பொழுது எலியா வருகிறார். அவர் எல்லாரையும் பார்த்து, உங்கள் தேவன் தோற்று விட்டார்ல, இப்போ என்கிட்ட வாருங்கள். சகல ஜனங்களிடத்திலே வந்து அவர் சொல்லுவார், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுங்கள். மட்டுமல்ல, யாக்கோபுடைய குமாரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே நாமத்திற்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாகும். மேக்கிங் த சேலஞ்ச் கிரேட் அண்ட் டஃப். சும்மா சாதாரணமாக பயந்தங்குள்ளியான ஒரு சவால் அல்ல, மிகவும் கடினமான ஒரு சவாலாக அதை மாற்றுகிறான். இப்பொழுது என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை 12 கற்களை எடுத்துட்டான். அது என்ன தெரியுமா? அந்த பலிபீடத்தின் அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தின் மேல் தான் நான் பலியை வைக்கும் பொழுது அக்கினி இறங்கி வரும் என்று அவனுக்கு நம்பிக்கை. அஸ்திபாரம் என்ன? உடைய பலிபீடத்தின் அஸ்திபாரம் என்ன? மத்தேயு 16:16 நான் பார்க்கிறோம். ஆண்டவர் சீடரை பார்த்து கேட்பார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அப்பொழுது பேதுரு சொல்வான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. வெல்டன். மாம்சமும் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பரமபிதா வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு கொடுக்கிறேன்.
இந்த பூமியிலே நீ கட்டுவது பரலோகத்திலே கட்டப்பட்டிருங்க, பூமியிலே கட்டவிழ்ப்பது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் பேதுருவிடத்திலே சொன்னார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அஸ்திபாரம் என்ன அஸ்திபாரம்? thou art Christ the son of the living God. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்திலே இந்த பலிபீடம் கட்டப்படுகிறது. இந்த பலிபீடத்திலே தான் பலி வைக்கப்படுகிறது, துண்டு துண்டாக்கப்பட்டு பலி வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவன் தண்ணீர் விடும்படி சொல்கிறான். நான் இன்னும் உங்களுக்கு என் பலி மேலே தண்ணியை விடுற உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. they want put water in our sacrifice. நம்ம செபிக்கும் பொழுது அதை எப்படிடா அவித்து போடலான்னு பார்ப்பாங்க. நம்ம துதிக்கும் பொழுது எப்படிடா அதை நிறுத்தலான்னு பார்ப்பாங்க. ஆலயத்துக்கு போகும் பொழுது எப்படிடா அதை நிறுத்தலான்னு பார்ப்பாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, எவ்வளோக்கு அதிகமாக டஃப்பாக உன் சேலஞ்ச் இருக்குமோ அவ்வளோக்கு அதிகமாக டஃப்பாக ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவன் அந்திப்பலி வேளையிலே ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டான், ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவனே, நீர் என்னுடைய தேவன் என்றும் நான் உடைய ஊழியர் என்றும் உம்முடைய வார்த்தையின்படியே இதையெல்லாம் செய்தேன் என்றும் இந்த ஜனங்கள் பார்க்கும்படியாக என்னை கேட்டருளும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் இந்த ஜனங்கள்லாம் பார்க்கணும்? ஏன் இந்த சவாலை அவன் விட்டான்? ஏன் அக்கினி இறங்கணும்? ஒன்றாவது, நான் உம்முடைய ஊழியக்காரன், நீர் என் தேவன், உம்முடைய வார்த்தையின்படி இவை அனைத்தையும் செய்தேன். இதற்காகத்தான் சவால். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையின் யுத்தங்கள் அனைத்தையும் வல்லவர் செய்வார். அந்த சவால் என்ன தெரியுமா? நம்முடைய தேவனே தேவன். அவர் காட் இஸ் காட். காட் ஆஃப் எலைஜா இஸ் காட். எலியாவின் தேவனே தேவன். நான் என் பேரை சொல்கிறேன், பத்மாவின் தேவனே தேவன். இதை நிரூபித்து காண்பிப்பது தான் என் வாழ்க்கையின் லட்சியம். யுத்தங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வியாதி வரலாம், மரணம் வரலாம், என்ன வந்தாலும் அவை அனைத்திலும் என் தேவனே தேவன் என்று நிரூபித்து காண்பிப்பது என் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது. அப்பொழுது அக்கினி வந்து எல்லாவற்றையும் நக்கி கொண்டு சென்று விட்டது. இலிக் த ஹோல் சாக்ரிஃபைஸ். தண்ணி ஊற்றின பிறகூடாது அந்த அடையாளமே இல்லாமல் சாக்ரிஃபைஸ் எல்லாமே அந்த தண்ணி அக்கினி எரித்து போட்டு என்று பார்க்குறோம். இன்றைக்கு கூட நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், எலியாவின் தேவன் வல்லமையை கொடுத்து விட்டார். யாருக்கு? எலியாவிற்கு. அவர் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவன் கூட உயிரோடு இல்லாதபடி அத்தனை பேரையும் அவன் கொண்டு போட்டான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன எலியா AK-47 வச்சுருந்தாரா? நியூக்ளியர் பவர் வச்சுருந்தாரா? என்ன பவர் வச்சுருப்பார்? அத்தனை பேரையும் ஒரே வினாடியில் அடித்து கொள்வதற்கு? என்னுடைய மனது அறிந்த ஒன்று நான் சொல்கிறேன், அக்கினி பற்றி எரிந்தது, அவர்களை நிர்மூலம் ஆக்கியது. உனக்குள் ஒரு அக்கினி இருக்குமா? உனக்கு எதிராக வர்ற சத்துவங்களை அழிப்பதற்கு அந்த ஒரு அக்கினியே போதும். எழுதி வைங்க வீட்டுக்கிட்ட, நெருங்காதே நெருப்பு என்று எழுதி வைங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் நாம் அவனை ஜெயிப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது எலியா சொல்கிறாரு ஆகாபை பார்த்து, நீ உங்கள் வீட்டுக்கு போ, நன்றாக சாப்பிடு. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் டிஃப்ரெண்ட். ஏனென்றால் பெருமழையின் இரைச்சல் என் காதிலே கேட்கின்றது என அவன் சொல்லி 2 கால்களுக்கு இடையில் தன்னுடைய தலையை வைத்து அவன் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். குனிந்து ஜெபிக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கூட்டம் ஜனம் புசிக்கும் குடிக்கும் விளையாடும், ஆனால் இன்னொரு கூட்டம் கர்த்தருக்குள்ளே ஆரவாரிக்கும், அங்கலாய்க்கும், அபிஷேகத்தை நாடி நிற்கும். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிற ஒரு கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுவான், நீ போய் பாரு, I have assurance what I am praying for, I will receive the answer for my prayer. நான் எதற்காக ஜெபிக்கிறேனோ அந்த ஜெபத்திற்கு பதில் வரும் என்று எனக்கு தெரியும், நான் எதிர்பார்க்கிறேன். நீ போய் எதிர்பார்க்கணும். வேலைக்காரனை போய் சொல்கிறான், எதிர்பாரு. உன் வாழ்க்கையில் ஜெபிப்பதை நீ எதிர்பார்க்கிறாயா? ஜெபித்து விட்டு முடிந்தவன் நடக்கவா போகுது, எனக்கு கிடைக்கவா போகுது, ஊருக்கெல்லாம் கிடைக்கும், எனக்கு கிடைக்காது, இப்படியா எதிர்பார்க்குதல், எக்ஸ்பெக்டேஷன். நிச்சயமாய் முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் எதிர்பார்க்குதல் என்ன? உள்ளங்கை மேகத்தை அவன் எதிர்பார்க்கிறான். 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, இறுதியில் 7வது தடவை உள்ளங்கை மேகத்தை அவன் பார்க்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நீ என்ன விசுவாசிக்கிறாயோ அதை நீ காண்பாய். வாட் யூ பிலீவ் யூ வில் see. என்ன விசுவாசிக்கிறாய் அதை நீ
பெற்றுக்கொள்வாய் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இது நடக்குமா கிடைக்காம அந்த பேச்சுக்கே இடமில்லை. சொன்னவர் யார்? சர்வ வல்ல தேவன் அல்லவா? அவர் சொன்னதை செய்கிறவர், செய்ததை சொல்கிறவர். தானாய் உன்னை தெருவிலே விடுகிற தேவன் அல்ல. உனக்காக அவர் கருதி வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 7வது தன்னை சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்றேன். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். வாட் எ பவர், வாட் எ பவர்! அந்த ஃபயர் பேப்டிசம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் முன்னால் ஓடுவீங்க. யாருக்கு முன்னால்? அரசாங்க அதிகாரிகளுக்கு முன்னால், ராஜாக்களுக்கு முன்பாக, நீ எதிர்பார்த்திருக்கும் எதிரிகளுக்கு முன்பாக நீங்கள் ஓடுவீங்க. பின்வாங்கக்கூடாது, நீங்கள் முன்னேறுவீங்க. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, மங்கி எரிகிற திரிய அணையாதவன், நெறிந்த நாணலையும் முறியாதவன் நம்முடைய ஆண்டவன். இன்றைக்கு அக்கினி குறைந்து கொண்டே போய், அனலும் இல்லை குளிரும் இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அனலாக இருந்தால் உனக்கு நலமாயிருக்கும், நீ குளிராக இருந்தால் உனக்கு கேடு. வெதுவெதுப்பாக இருப்பாயானால் லூக்குவோம் அல் ஸ்பியூ அவுட், உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை. பாவியான பொண்ணை கர்த்தர் மன்னிச்சாரு, கல்லனை மன்னிச்சாரு. ஆனால் மாயமாலக்காரனை கர்த்தர் மன்னிக்கவில்லை. அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள். பார்க்க அழகாக இருந்தது அத்திமரம். பக்கத்தில் போய் பார்த்தபோதுதான் கனி இல்லை என்று ஆண்டவர் கண்டார். கனி தேடும் காலத்தில் கனி இல்லை. அப்பொழுது மரத்தை சபித்தார் என்று பார்க்கிறோம். இது ஒரு காலம், இந்த காலம் கனி கொடுக்கும் காலம். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருப்பாயானால் எங்கிருந்தாவது ரட்சிப்பு வரும். என இக்கட்டான சூழ்நிலை நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நீ கனி கொடுக்கும் ஒரு மரமாக நீ மாறுவாயா? கனியை தேடிதான் கர்த்தர் வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையை. பக்கத்தில் வந்து பார்த்தால் கனி இல்லை, இலை இருந்தது. இலை இருந்தால் மரத்துக்கு லாபம், கனி இருந்தால் மனிதனுக்கு லாபம். அநேக பேர் தனக்குத்தானே லாபமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பிறருக்கு அவர்களால் ஒரு லாபமும் இல்லை. அப்படித்தான் இருந்த அந்த மரத்தை பார்த்து தான் கர்த்தர் சபித்தார் என்ற வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லூக்வார்ம் சிச்சுவேஷன் ஷுட் லீவ். உன் வாழ்க்கையில் இருக்கிற வெதுவெதுப்பான இந்த அனுபவம் போக வேண்டும். நீ அனலாக எரிய வேண்டும், அனலாக எரிய வேண்டும். எனக்கு ஒரு அனுபவம் இந்த ஒரு வசனத்தை நான் கண்டுபிடிச்சேன். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில், அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காம் குளிருக்கும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். கப்பல் சேதத்தில் தப்பி ஓடி ஒரு தீவுக்குள்ளாக போகிறார்கள். மெலித்தா என்கிற ஒரு தீவு. அந்த தீவில் இருந்த மக்கள் அன்பு செலுத்துகிறார்கள். ஆனால் குளிர், தாங்க முடியாத குளிர். அப்பொழுது பவுல் என்ன செய்கிறார்? சில விறகுகளை வாரி அந்த நெருப்பிலே போடுகிறார். திடீரென்று பார்த்தால் ஒரு பெரிய பாம்பு, விரியன் பாம்பு அவன் கையை சுற்றி கொள்ளும். பவுல் அப்போஸ்தலனுடைய கையிலே பாம்பு கவ்வின போது அவன் பயப்படாமல் அதை உதறி அந்த அக்கினியிலே சுட்டெரித்து விடுவான். சில வேளைகளில் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அனல் மூட்டுவதற்காக நாம் ஜெபிப்போம், உபவாசம் எடுத்து நாம் ஜெபிப்போம். ஒரு பாம்பு வந்து கவ்வினது போல சோதனைகள் வரலாம். ஆனால் நீ கொளுத்தின தீயிலேயே அந்த சோதனையை உதறி தள்ளி விட்டு போய்கொண்டே இரு. ஷேக் இட் அவுட், ஷேக் இட் அவுட். இல்லை டஸ்ட், ஷேக் இட் அவுட். அது பாம்பு மாதிரி இருந்தால் கூட உதறித்தள்ளு. உன்னுடைய எதிரிகளை உதறித்தள்ளு. உன்னுடைய வேதனைகளை, உன்னுடைய துன்பத்தை, அல்லாவிட்டால் பல சோதனைகளை உதறி தள்ளிவிட்டு போ. எந்த ஜனங்கள் உன்னை நிந்தித்தார்களோ அந்த ஜனங்களே சொல்லுவார்கள், இந்த மனுஷனோடு தேவன் இருக்கிறார் என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ விறகு வைத்து அனல் மூட்டினது போல உன் வாழ்க்கையில் அனல் மூட்டும் சில காரியத்தை நீ செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு செல்வதல்ல, உபவாச ஜெபத்திற்கு, பைபிள் ஸ்டடி நீ போக வேண்டும். எங்காவது கூட்டங்கள் பற்றி கேள்விப்பட்டால் உன்னுடைய எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வசனத்தை கேட்பதற்காக நீ ஓடி சொல்ல வேண்டும். வசனம் கேட்கக்கூடாத ஒரு காலம் வருகிறது. அதற்கு முன்பாக எவ்வளவு தூரம் நம்மால் பொறுக்கி கொள்ள முடியுமோ
வேத வசனத்தை பொறுக்கிக் கொள்ள முடியுமோ, பொன்னான அந்த விதைகளை பொறுக்கிக் கொள்ள முடியுமோ, நாம் அப்படி பொறுக்கி கொண்டு அதை சேர்த்து வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு, துதிப்பதற்கு, டேக் டைம் டு ப்ரைஸ் காட், டேக் டைம் டு வொர்ஷிப் காட், டேக் டைம் டு ரீட் த வேர்ட். வேதத்தை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புட் ஒன் பை ஒன். ஜெபம் என்கிற ஒரு விறகை போடு, அடுத்தபடியாக உபாசம் என்கிற விறகை போடு, வேதம் வாசிப்பு என்கிற விறகை போடு, நண்பர்களோடு சேர்ந்து கூட்டமாய் ஜெபிக்கிற விறகை போடு. திடீரென்று ஒரு பெரிய தீ பற்றி எரியும். உன்னை எதிர்த்து வர சத்துருவை அந்த தீயிலே நீ அணைத்து எரித்து சாம்பலாக்க உன்னால் முடியும். ஒரு எழுப்புதல் தீ உன் வாழ்க்கையில் எழும்ப வேண்டும். எந்த இடத்தில் ஜனங்கள் உன்னை குற்றவாளியாக சொன்னார்களோ, உன்னை அவமானப்படுத்தினார்களோ, அந்த இடத்தில் கர்த்தர் நீ யார் என்பதை காண்பிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எலியாவுக்குள்ளாக ஆண்டவரே நீர் வல்லமையை வைத்தீரப்பா. இப்பொழுது நானும் ஆண்டவர் எலியாவோடு சேர்ந்து ஆண்டவரே இந்த நாட்டுக்காக, நாட்டில் ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் சமாதானமாய் வாழணும். எந்த பிரச்சனையும் சமாதானமாய் வாழணும். கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானமாய் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி இருக்கு. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, முற்றிலுமான விடுதலை எங்களுக்கு தாரும், முற்றிலுமான விடுதலை எங்களுக்கு தாரும். பக்கத்துணையும் ஆண்டவர் இக்கட்டில் அரணமாயிரும், பாதுகாவலாயிரும். நாங்கள் உம்மோடு இருப்போம், நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நாம் மகிமைப்பட வேண்டும். இயேசுவே நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.